ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க. நீங்கள் நம்ம என்ன பண்ண போறோம்னா சோலோ விசஸ் ஸ்குவாட் மேட்ச் விட போகிறோம். சோலோ விசஸ் ஸ்குவாட் மேட்ச் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இறங்கி எல்லாரையும் போட்டு பொழந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு வெறியில தானே இருக்கேன். கண்ணு வேண்டாடா சாமி. கையில் மாற்றவெல்லாம் கை மாதாண்டா. ஆரம்பத்தில் இன்ஜெக்ஷனா செல்ல குட்டிங்க ஆரம்பத்தில் இன்ஜெக்ஷன் கொடுத்து கன்று கையில் கொடுத்துறானுங்க. டே லாங் ரேஞ்சு கண்ணுமா? ஓகே, நமக்கு வந்து எஸ்கேஸ் கண்ணுமே கொடுத்துறானுங்க. தெல்ல குட்டிங்களா இப்படின்னா கண்ணி வாரி வழங்குறீங்க, கொடுக்கவே மாட்டீங்களாடா. பெருசாக போப்பானுங்களோ அங்கே கன் இருக்குது, A94 இருக்குது. இனிமே உணச்ச மாட்டேங்க. டே கன்று மட்டும் கையில் வச்சுனா பண்ணுறது. ஓகே, உங்கள் மெடிக்கிட் இருக்குது, எடுத்துக்கலாம். டே கன்று இதே கொடுங்கடா. ஓகே, பேன் எடுத்துக்கலாம். ஏன்னா பேன் அடி வாங்குறது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இனி இப்போ மாட்டினா நமக்கே டேமேஜ் கொடுக்குறேன். டே கொஞ்சேறா, நான் உன்னை முடிக்கலாம் பார்த்தா நீ என்ன டே அடா பாவே. அது அவ்வளவுதான். வரடா தெய்வம் நம்மளது காப்பாத்து. நான் முட்டி தூக்குறேன்ற பேர் நம்மளை காப்பா. இப்போ உன்னை முடிக்கிறேன்டா. செல்லக்குடி தேங்க்யூடா. காரில் வந்து இப்படி தெய்வம் மாரி காப்பாற்றிட்டாடா. ஆனால் ஒன்னையும் புழக்கணி நேரம் வந்துருச்சே, வேறு வழி இல்லை. காரை கொளுத்தி விட்டேன். பைப்பில் இருக்கின்றே கிரா கையில் கண்ணுக்குன்னு வச்சிருக்கானா. பைப்பில் கிட்ட கண்ணையில் போட்டுக்காதான் பயந்துக்கிட்டு போகிறான். அந்த பயிர் நான் அப்படியே ஓடி போயிடுறா. கண்ணு நான் வேண்டாம் சண்டைக்கு வர வந்து என்னை காப்பாற்றினா அது வரைக்கும் நல்லது. ஆனால் கையில் கண்ணு நம்ம சண்டைக்கெலாம் வரக்கூடாது. ஒழுங்காக வீட்டில் உட்காந்துக்கணும். திரும்பி பார்த்தனா பொழந்துருவோம். அதுக்கப்புறம் பைப்பில் கண்ணை கையில் எடுத்துகிட்டு வந்து நம்மளை போடுதலை பார்க்குறேன்டா. என்னையே போடுதலாம் வர போனால் போது காப்பாற்றணும்னு விட்டா நீ என்ன போடுதலான்னு வர. அவ்வளோதான் முடிச்சாச்சு. 2 பேர் கில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் லூட்டு நிறைய தேவை. லூட்டு மட்டும் கொஞ்சம் எடுத்துலாம். லூட் ரொம்ப கம்மி. ஏன்னா சோலோ ஸ்குவாட் மேட்ச்சு 4 பேர் சேர்ந்து வந்தோன்னா பொழந்துருவானுங்க. அதுக்கப்புறம் பீக்குக்கு வந்துட்டேன். பீக்கில் ஒரு பைப்பில் வந்து மேலே இருக்கலாம் சுட்டு இருந்தான். நம்ம கீழே தான் அவனை காலி பண்ணியாச்சான்டா. அவன் பீக்கில் உயிரை கையில் பிடிச்சி ஓட்டிட்டு இருக்கான். நீ அழகாக மேலே உட்காந்து இங்கே சுட்டுட்டு இருக்கேன். இவனை காலி பண்ணியாச்சு. வீட்டு மேலே வேற ஒருத்தர் இருக்கான் போல இருக்கு. பீக் டாப்பில் ஒருத்தர் இருக்கான். அந்த பைப்பில் குளோல் வேற போட்டிருக்கான். அவனை முடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். கொஞ்சம் மெடிக்கல் மட்டும் போட்டுக்கிறேன்டா. அதுக்கப்புறம் உனக்கு காலி பண்ணுறேன். கீழே வேற குளோல் போட்டிருக்கானுங்க. மேலே ஒருத்தர் இருக்கான், கீழே ஒருத்தர் இருக்கான். மேலே இருக்க பைப்பிலே போட்டுதில் பார்க்கலாம். எங்கடா தப்பிச்சோட தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. இன்னும் ஒரு புல்லட்டா ஒரே ஒரு புல்லட் அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. கீழே இருந்து ஓட்டியுமாடா. கீழே ஒருத்தன் மேலே ஒருத்தன் மாறி சுட்டு இருக்கானுங்க உங்களுக்கு. 2 பேருமே காலி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே 2 பேர் குளோல் போட்டுருந்தானுங்க. நானும் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தான் பார்த்தானா அடி படவே மாட்டுது. இந்த மேக்டனை எதுக்கு எடுத்துனே தெரியல. மேலேயும் புல்லட் பட மாட்டேது. நம்மளே ஓட விட்டானுங்க. டே கொஞ்சம் இரடா ஓடிடே. எப்பறம் அதுக்குள்ளே வந்தா இரடே 2 பேரும் வந்துட்டானுங்க போல இருக்கே. முடிஞ்ச வரைக்கும் போடுதல பாருங்க. புல்லட் தலையிலே பட மாட்டேது. 34 டேமேஜ் காலி பண்ணிட்டானுங்க. பரவாயில்ல, நம்ம வந்து அடுத்த மேட்ச் வந்துச்சு. போன மேட்ச் டேமேஜ் சுத்தமாக இல்லை. இறங்கணும் எம்டன் அடி இறங்கணும்னா ஒரு பைப்பில் முடிச்சு. இன்னும் ஒருத்தன் ஒன்னையும் காலி பண்ணுறா. நமக்கு எல்லாம் முடியுமா? எத்தனை பேர் வந்தாலும் பறந்து சுடுவேன். இன்னும் ஒருத்தன் வேண்டாவன் எவனோ ஒருத்தன் ஆண்டனி பவர் போட்டு கீழே இறங்கிட்டு இருக்கேன். கண் எடுக்க வரான்னு நினைக்கிறேன். கன் எடுத்த பேர் உனக்கு புழக்கிறான்டா. பைப்பில் இங்கே தான் ஓடிட்டு இருக்கேன். அப்படியே பவர் போட்டு மேலே போயிட்டேன். இது கன் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். கன் கையில் வச்சிருக்கான். மேலே வேற இருக்கான். சுட்டானா தலையிலே போடும். இங்கே வேற நினச்சிருக்கான். டே இங்கே ஒரு பைப்பில் இருக்கான். இங்கே ஒருத்தர் இருக்கானா. டே வெளசட்டா என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க? பைப்பில் ஃபுல்லாக முடிச்சிட வேண்டியதான். என்னடா இருக்கு? ஓகே, லெவல் 2 வெஸ்ட் இருக்குது. இவனோட ஃபுல்லாக காலி பண்ணிட்டு நம்ம வந்து வேற நல்ல கணக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். எக்ஸிமெண்ட் இருக்கா. ஆனால் புல்லட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்மள்ட்ட M10 போய் வேற UMP இருக்கா. ஓகே, நம்ம வந்து UMP எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பைப்பில் யாருடைய வேண்டா போட்டு தள்ளது. நீ தான் போட்டு தள்ளதா? பைப்பில் பவர் வேற போட்டானே. நீ என்னதான் பவரை போடலும் உன் கதை முடிஞ்சதான்டா. ஃபுல்லாக முடிச்சிடலாமா? அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. லூட் என்னடா வச்சிருக்க? வேற கன்னேஜ் நல்ல கண்ணா வச்சிருக்கேடா. பைப்பில் பெருசாக எதுவும் வச்சிடல. நம்ம வந்து க்ளூவோட தாண்டி சுடுற மினி கன் மட்டும் வச்சிருக்கேன். அதை மட்டும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக யூஸ் ஆகும். எப்பயாச்சும் யூஸ் ஆகும். கீழே சண்டை போட்டுருக்கானுங்களா? பைப்பில் எவன் அவன் டேமேஜ் கொடுத்தே கொஞ்சம் இருங்கடா. எனக்கே டேமேஜ் கொடுக்குறானுங்க. டாப் லேயர் உட்காந்துருக்கானுங்க போல இருக்கு. டாப்பில் உட்காந்து நம்மளே காலி பண்ண பார்க்குறானுங்க. கொஞ்சம் மெடிக்கல் மட்டும் போட்டுக்கிறேன்டா. மேலே வந்து உங்களை போட்டு தள்ளுறேன் இருங்கடா. நம்ம மேலே பேனில் வந்து காலி பண்ணுற வேண்டியது. ஏன்னா டாப்பில் இருக்கானுங்க. இங்கேருந்து சுட்டா ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே தான் இருக்கானா பாத்திரம். அவனை இப்போ முடிக்கிறேன்டா. அடிக்கணும் ஒரு புல்லட் அவ்வளோதான் முடிச்சாச்சு. பைப்பில் ஷீல்டு வச்சிருக்கேன். கீழே வந்துருமா? டேக்கி நாக் ஆகிட்டான். பைப்பில் கிட்ட போய் முடிச்சிட வேண்டியதான். நான் வேற சோலோ ஸ்குவாட் மேட்ச் விளையாடுறேன். மறந்துட்டேன். சோலோ மேட்ச் அடிக்காத தற்குறிப்பில்லை. செம டேமேஜ் கொடுத்துனாடா. பைப்பில் ஜஸ்ட் நிமிஷத்தில் தப்பிச்சிட்டான். ஏன்னா ஒரு புல்லட் மேலே போட்டு தான் காலியாக இருப்பான். பைப்பில் குளோல் வேற போட்டானே. இப்போ நீ கீழே இறங்கி தானே அவனோட கீழே இறங்கிட்டானா. தேவையெல்லாம் புல்லட்டை வீணாக்கிறமா. இன்னும் ஒரு புல்லட் இருக்கு. இந்த குழுவில் இருப்பானா? இந்த குழுவாலும் இல்லை. கீழே இறங்கிட்டான் போல இருக்கு. பயந்துக்கிட்டு ஓட்டான். டே அங்கே இருக்கானா? வண்டியோட தப்பிச்சு பார்க்குறேன். ஓனா விட மாட்டேன்டா. என்கிட்ட தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா? பைப்பில் மேலே இறங்கி நம்ம கன் எடுத்து சுட்ட உடனே டேமேஜ் ஆகவுடனே ஓடுறான். அந்த பயர்னா எதுக்கா மேலே இறங்குறீங்க? இங்கே என்ன இருக்குது? தாம்சங்கன்னு வேணாம். இந்த பாக்ஸில் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். பாக்ஸில் ஏதாச்சும் இருக்காடா? பாக்ஸில் கிங்ஃபிஷர் கன் இருக்கு. கிங்ஃபிஷர் கன்னு வேணாண்டா, நீங்களே வச்சுக்கங்கடா. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு போயிட மாட்டேனா. வண்டியில் போயிட்டு இருந்தேன்டா. பைக் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. வரவனா பைக் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்க. வண்டி எடுத்துருக்கானுங்க. 2-3 பேர் வண்டி எடுத்துக்கிறானுங்க வர மேட்ச்சில். அவ்வளோதான் காலி பண்ணிச்சு. டே சோலோ பீஸாடா. டீமை காப்பாற்ற கஷ்டப்பட்டு வண்டியில் போயிட்டு இருந்திருக்கான். பொறுக்கி பையன் பைப்பில் வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ஏட்ராப் இருந்துச்சு. ஏட்ராப் ஏதாச்சும் போல கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஏட்ராப் பிளாண்டாக இருக்குது. ஓகே, நமக்கு 2 சூப்பர் மெடிக்கிட்டு இருக்குது. 2 சூப்பர் மெடிக்கிட்டு வந்து லாஸ்ட்டில் எப்பயாச்சும் யூஸ் ஆகும். ஏன்னா சூப்பர் மெடிக்கிட்டு போட்டால் ஹெல்த் ஃபுல்லாகிடும். இல்லை இனிமேல் வேறு நினச்சிருக்கீங்களாடா? பைப்பில் எவனும் இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்கே இருக்குது. இதை யூஸ் பண்ணி பார்க்கலாமா? இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஈபியை மட்டும் ஏற்றிக்கலாம். ஏன்னா ஈபி இருந்தால் எப்பயாச்சும் கொஞ்சம் யூஸ் ஆகும். நம்ம வந்து பைப்பில் ஜஸ்டின் பைப்பர் கேரக்டர் வச்சுருக்கோம். அந்த ஈபி இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அதுக்கப்புறம் நான் ஜோன் ஒருத்தர் எனிமே தேட்டு இருந்தேன். நான் வந்து கார்னேட் கன்று எடுத்துக்கிறேன். நான் கார்னேட் லெவல் 3 இருந்துச்சு. சரி எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாமே யூஸ் பண்ணேன். ஆனால் புல்லட்டே மேலே பட மாட்டேது. எதுக்கு இந்த லெவல் 3ன்னு எனக்கும் புரியல. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடானுங்க. நான் ஒரு புல்லட் மேலே பட்டு தான் காலியாக இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து குரூப்பாக சேர்ந்து வந்து போட்டதில் பார்த்தானுங்க. ஒருத்தனை காலி பண்ணியாச்சு. உன் டீமெட்டை காலி பண்ணிட்டு இரா குளோட வர உடச்சிருக்கான். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க மாட்டேடா, நீ தான் ரொம்ப டிமி கொடுத்துட்ருக்க, உன முடிக்காம பண்ண மாட்டேன். நம்ம ஆல்ரெடி 8 பேர் கில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஜோனுக்கு போயிடலா. ஜோனுக்கு போய்ட்டு சண்டை போகிறான்டா. இப்போ அவங்ககிட்ட சண்டை போகிறது வேஸ்ட்டு. ஜோனுக்கு போய்ட்டு பத்திரமா அடிக்கிறான்டா. அவ்வளோதான் ஜோனுக்கு வந்தாச்சு. இவனுக்கு மட்டும் எப்படி ஜோனில் எவ்வளோ இருக்கானு தெரியல. நம்மளால இருக்க முடியல. அவ்வளோதான் ஒரு கில் வந்துருச்சு. பைப்பில் என்னடா டேமேஜ் வர உழைய மாட்டுது. நான் இந்த கார்னேட்டை வச்சு ஒரு கிலாச்சும் எடுக்கலான்னு பார்க்குறேன். எடுக்க முடியாது போல இருக்கு. ரீலோட ஆகிட்டு 63 டேமேஜா. இது இந்த கன்னை எடுக்காமலே இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பைப்பில் வந்து லான்ச் பேடில் யூஸ் பண்ணி பறந்து போய் பார்த்தான். என்ன தான் பறந்து போனாலும் சரி கடைசியாக கார்னேட்டை யூஸ் பண்ணி ஒரு கிலாச்சும் பண்ணனடா. பைப்பில் இப்போ ஏமௌண்ட்டை போட்டு வெறுப்பேற்ற வேண்டியது. என்ன விளையாட்டு காட்டுறான் டேய். எப்படா டேய் பாய்வில் இன்ஜெக்ஷன் வச்சுருந்தானா? அடா பாவியே, இதே இன்ஜெக்ஷன் எல்லா பொருளும் வச்சுருப்படா. ரொம்ப நேரம் டிமி கொடுத்துருடா. எங்கடா தப்பிச்சு விளான்னு பார்க்குறேன். அவ்வளோதான் முடிச்சாச்சு. ரொம்ப நேரமாக நம்மக்கிட்ட டிமி கொடுத்துருந்தான். முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒருத்தவங்க கிரௌண்ட் எடுத்துக்கிட்டு 156 டேமேஜ். அடே செம்ம டேமேஜாடா. இன்னும் கொஞ்சம் டேமேஜ் தான் காலியாக இருப்பான். மேலே ஏறி காலி பண்ணுற வேண்டியதான். கொஞ்சம் பயத்தில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பைப்பில் எங்கே இருக்கான்? சைடில் ஒன்றே இங்கே ஓடுறானா? தப்பிச்சு ஓட பார்க்குறேன். ஐயா கீழே உட்காரன்னு பார்த்தா கீழே ஓடிட்டான். இப்போ நம்ம ஜம்ப் பண்ணி அந்த சைடு நம்ம வந்து கன்னை வந்து மாற்றிக்கலாம். எனக்கு கார்னேட் கண்ணே தேவைடா. நீங்களே வச்சுக்கலாம். அந்த கன்னை எதுக்கு எடுத்தே தெரியல. யூஸ் பண்ணாமலே சும்மா சுற்றிடுறேன். பைப்பில் அந்த கல்லை பண்ணி தான் ஒழிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் நம்ம போட்டு தள்ளுறேன்டா. நான் சர்ப்ரைஸாக வந்து போட்டு தள்ளுவேன். பைப்பில் நினச்ச மாதிரியே ஒழிஞ்சிருக்கேன். அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. இந்த பைப்பில் தானே போட்டு தள்ளலாம். திரும்பி ரிவே பண்ணி விட்டானுங்களா? டே திரும்பி நாக் ஆகிட்டான். இன்ஜெக்ஷன் ஆச்சு வச்சிருக்காடா. இன்ஜெக்ஷன் வச்சிடல போடுங்க. ஆனால் போன விட இன்ஜெக்ஷன் வச்சிருந்தான். கொஞ்ச நேரம் விட்டது ஒன்றே ரிவே விட்டானுங்க. சூப்பர் மெடிக்கெட் 3 வச்சிருக்கானா? செல்லக்குட்டி நமக்கு 3 சூப்பர் மெடிக்கெட் கொடுத்துருக்கான். ஓகே நம்மள்ட்ட மினி யூஏ இருக்குது. மினி வந்து போட்டு பார்த்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி 11 பேர் கில் பண்ணியாச்சு. ஒரு 8 பேர் தான் இருக்காங்க. எங்கே இருக்கானு கண்டுபிடிச்சா நம்ம ஈஸியாக போட்டு தரலாம். எனக்கு கிளாக் டவரில் தான் சுற்றி இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ கிளாக் டவரில் பூந்தே மொத்த பேரையும் போட்டு தள்ள போகிறான்டா. வரங்கடா கிளாக் டவரில் தான் மொத்த பேர் இருக்காண்டா. இன்னும் 4-5 பேர் அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இருங்கடா வரங்கடா. அங்கேயும் வந்து போட்டு தள்ளுறேன். இப்போ நீங்கள் தான் சண்டை போட்டு தானே. கையில் 2 ஃப்ரீஸ் இருக்குது. ஃப்ரீஸ் தூக்கி போடலாமா? கீழே தான் இருக்கானுங்க. அடையிறா ஒரு ஃப்ரீஸு 2 பேர். எத்தனை பேராக இருக்குது? 4 பேர். அடே 4 பேர் ஒரே இடத்துல இருக்கீங்களாடா. கீழே வந்துச்சா இல்லையா? என்னடா 2 பாக்ஸ் கிடக்கு. அட பாவீங்களா, 2 கிலோ அனாமத திருட்டிங்களாடா. பரவாயில்ல இவனுங்களாச்சும் முடிக்கலாம். அவ்வளோதான் முடிச்சாச்சு. 13 பேர் கில் பண்ணியாச்சு. மொத்த பேர் அந்த ஒரு இடத்துல இருந்திருக்கானுங்க. இந்த வீட்டுல எந்த பைப்பில் வச்சிருக்கானா? நம்ம கிட்ட வந்து லேண்ட்மைன் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம லேண்ட்மைன் என்ன பண்ணலாம்னா வெண்டிங் மிஷின் பக்கத்தில் வச்சிருப்போம். ரிவே பண்ணி விட்டாலும் விட்டுவாங்க. இருக்கிறதே 2 பேர் தான். இங்கே 2 லேண்ட்மைன், இங்கே 2 லேண்ட்மைன். ஒருத்தவனே ரிவே பண்ணக்கூடாதா? எவனாச்சும் ரிவே பண்ண வந்தானா லேண்ட்மைன்லாம் காலி ஆகிடும். 2 பேர் அங்கே இருக்காங்களா? மார்க் காமிக்குது. அங்கே தான் இருக்கானுங்க போல இருக்கு. மாறி மாறி சண்டை போட்டுருக்கானுங்க. குறுக்கு வந்து ஒருத்தனாச்சும் முடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். அந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கானா? வீட்டில் ஒரு பைப்பில் இருக்கான். லைட்டாக தலையை காட்டினா முடிச்சிடலாம். பைப்பில் தலையை காட்டுவானா? காட்டுறாயா? இதான் சான்ஸ். காலி பண்ணிடலாம். அவ்வளோதான் முடிச்சாச்சு. 14 பேர் கில் பண்ணியாச்சு. நான் ஒருத்தன் தான் இருக்கான். அந்த ஒரு பைப்பில் எங்கே இருக்கான்னு தெரியல. எங்கடா இருக்க? பத்திரம் அண்ணங்கிட்ட மாட்டேனா? ஆதாரமே இல்லாமல் சேதாரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான்டா. கண்ணில் மட்டும் மாட்டா செல்லக்குட்டி. எங்கடா இருக்கடே? இவன் தலையை காட்ட மாட்டான் போல இருக்கே. பைப்பில் இருந்து இந்த பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டே ஜோனில் இருக்கானா? ஆடா பாவே ஜோனில் காலி ஆகிட்டேன். பரவாயில்ல நமக்கு புய வந்துச்சு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பை பை, டேக் கேர்.